ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் கடைகள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பானையில் தான் செய்ய போகிறோம். பானை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது கூட தாளிக்கிறதுக்காக கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வரமிளகாய் ஒரு 2 இந்த மாதிரி கிள்ளி சேர்த்திக்கோங்க. இது மணமாகவும் நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்கும். அடுத்ததாக இது காரத்துக்காக பச்சை மிளகாய் 4 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. காரம் இது மட்டும்தான். அடுத்ததாக பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலையும் ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா பீர்க்கங்காய் 1/4 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை இந்த மாதிரி கரைச்சி சேர்த்திக்கோங்க. புளி சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க. பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் வேகிறப்போ தண்ணி விடும். அதனால் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நடுவில் எடுத்து அடிக்கடி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்குது. அவ்வளோதான். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சிடலாம். மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கடைய வேண்டாம், ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி வைக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி நறுக்குன்னு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.